இந்த புதிய மாதத்தில் புதிய தேதியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்களா அப்படின்னு 1000 கேள்விகளோடு இந்த காணொளியை கேட்கிற உங்களோடு நான் சில வார்த்தைகளை தியானமாய் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். என்கிட்டயும் அநேகமான கேள்விகள் இருந்தது, எனக்குள்ளே அதிகமான கேள்விகள் இருந்தது. கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்களா, கர்த்தர் என் கூட பேசுகிறாங்கன்றதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு நான் அநேக கேள்விகளோடு இருக்கும்போது இந்த மாதத்தில் அதுக்கான சில வெளிச்சங்களையும் சில பதில்களையும் கர்த்தர் தருவார் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்க, கர்த்தர் எப்படி என் கூட பேசுகிறாங்க என்பதை நான் உறுதி செய்ய முடியும். இல்லை எந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தர் என் கூட பேசுவாங்க அப்படின்ற சில வார்த்தைகளை நம்ம தொடர்ச்சியாக இந்த ஒவ்வொரு நாட்களாய் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை வாசிக்கலாம். 46வது சங்கீதத்தில் இந்த 10வது வசனம் எவ்வளோ அழகாக சொல்லும். நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தையாக நான் கொண்டு வர்றது என்னென்னா, நீங்கள் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அமைதியுள்ள இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் மத்தியில் தான் பேசுவாங்க. எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிற நண்பர்கள். அவங்க சொல்லுவாங்க, அலைகள் ஓயாமல் இருக்கிற இடங்களில் மீன் பிடிக்கவே முடியாதான். எங்கே அமைதலாக இருக்குதோ, கடல் எங்கே அமைதலாக இருக்குதோ அந்த இடத்துல தான் மீன் பிடிக்க ஏதுவான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் ஏரிகள்லேயும் குளங்கள்லேயும் எனக்கு தெரிந்த சில பேர் மீன் பிடிக்கும்போது பார்த்துருப்பேன். அந்த இடங்களில் எந்த அசைவுமே பண்ணாமல் அவங்க போடுற தூண்டிலே பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா பொறுமையாக வெயிட் பண்ணும்போது அவங்க தூண்டிலில் வச்சுருக்கிற இறைய பிடிக்க ஒரு மீன் அதை பிடிக்கும்போது அதை அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தூண்டிலில் அழகாக தூக்குவாங்க. அப்போ வெயிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பதில் வரும் என்பதை இந்த மீன் பிடிக்கிறதுலேருந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு, அது சின்ன மீனோ பெரிய மீனோ, அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறானோ, கர்த்தர் நம்மோடு பேசுகிறதுக்கு நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த வேதம் அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் இப்படி அழகாக எழுதுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பொறுமையாக காத்திருங்க, கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன் இப்படி நான் சொல்ல காரணம் என்னென்னா, யோபுடைய வாழ்க்கையில் அவன் வெயிட் பண்ணியிருந்தான். அவனுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமான வாழ்க்கை, அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சாத்தான் அவனை தொட்டதுனால, சாத்தான் கையில் தேவன் அவனை ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வந்தது. ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றினாங்க. குடும்பங்கள் அவனை வேறு விதமாக பேசினாங்க, நண்பர்கள் வேறு விதமாக பேசினார்கள். ஆனால் ஸ்டில் அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் வைத்திருந்ததுனால, கர்த்தர் மேலே விசுவாசமாக வைத்திருந்ததுனால, அவன் வெயிட் பண்ணதுனால அவன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, எல்லாமே அவனுக்கு இரட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுத்தாங்க. இந்த இடத்துல 11வது வசனத்தில் சொல்லப்படும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார், அவர் எல்லாவற்றுக்கும் சர்வ வல்லவராக இருந்து நமக்கு பதில் தருவார் அப்படின்னு இந்த இடத்துல வசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் என் கூட பேசுகிறாங்களா, என் கூட கர்த்தர் இடைப்படுறாங்களா அப்படின்ற ஒவ்வொருவருக்கும், கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கர்த்தர் கண்டிப்பாய் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி அவருடைய சத்தத்துக்கு காத்துருங்க, கண்டிப்பாக பெரிய அற்புதத்தை கர்த்தர் தருவாங்க. ஒரு மீன் பிடிக்கிறவன் எப்படி பொறுமையாக காத்திருந்தானோ, ஒரு யோபு எப்படி பொறுமையாய் காத்திருந்தாரோ, அதுபோல் நீங்கள் பொறுமையாக காத்திருங்க, அவரிடத்துலேருந்து பதில் சீக்கிரமாய் வரும். அந்த பதில் யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்ந்த இடங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்றைய உள்ள வேலைகளை செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க.